திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் 408.36 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதில் உரையாற்ற வருகிறார். அதனை தொடர்ந்து காணலாம். ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் என்னால் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த தொழிற்பூங்காவில் உலகின் முன்னணி நிறுவனங்களான ஐபிஎல், பெப்சிகோ தொழில் தொடங்க போறாங்க. இதன் மூலம் மட்டும் 10,000க்கும் அதிகமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு அருகாமையில் தான் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான டைடல் பூங்கா என்னால் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று வருது. இப்படி கடந்த 4 ஆண்டுகள்ல 26,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மெகா திட்டங்கள் திருச்சிக்காக மட்டுமே தரப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். நேற்று திருச்சி வந்ததும் நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள்ல திருச்சி மாவட்டத்தில் எத்தனை பேர் பயனடைகிறாங்க என்கிற லிஸ்டை வாங்கி பார்த்தேன். எனக்கே வேப்பா இருந்துச்சு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வாங்குகிற சகோதரிகள் எத்தனை பேர் தெரியுமா? 4,42,124 பேர். மாசம் 1000 ரூபாய் வாங்கி உயர்கல்வி உறுதி செய்யப்பட்ட புதுமை பெண் மாணவிகள் 34,074 பேர். இதேபோல் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 16,955 மாணவர்கள் பயன்பெறாங்க. காலை உணவு திட்டத்தில் எத்தனை குழந்தைகள் தெரியுமா பயன்பெறுகிறார்கள்? 86,000 பிள்ளைகள் சூடான சுவையான உணவை வாங்கி சாப்பிடுறாங்க. முதல்வரின் முகவரி திட்டத்தில் தீர்வு காணப்பட்டது 3 லட்சம் மனுக்கள், அதாவது 3 லட்சம் குடும்பங்கள். நான் முதல் திட்டத்தில் 68,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. இது மட்டுமல்ல, 72,767 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வாழ்நாள் ஏக்கம் தீர்ந்திருக்கு. 5,843 விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள். 70,360 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 4,160 கோடி ரூபாய் கடனுதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. 99,181 கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவியை வழங்கியிருக்கிறோம். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் 4,000 வீடுகளை கட்டி தந்திருக்கிறோம். 54,428 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்ச தெம்போடு தான் இன்னைக்கு இந்த மாபெரும் விழாவில் 527 கோடி ரூபாய் மதிப்பிலான 3,597 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7,122 முடிவற்ற பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் நான் கலந்துகிட்ட விழாவில் அதிகமான பயனாளிகள் 1,17,132 பயனாளிகளுக்கு 856 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவி வழங்கி இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில தான் அதிகமான நிதியை இந்த நிகழ்ச்சியில தான். இந்த ஆட்சியோட 4 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. 5ஆம் ஆண்டு தொடக்கத்துக்கு வந்திருக்கிறோம். ஆக 5ஆம் ஆண்டு தொடங்கி திருச்சி மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு மீடியா நண்பர்களை எல்லாம் சந்திச்சேன். ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள்லாம் சந்திச்சேன். பத்திரிகை நண்பர்களையும் சந்திச்சாங்க. இந்த 4 ஆண்டுல நம்ம பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான சாதனைகளை, அதனால தமிழ்நாடு அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்படி சொல்லுகிற போது எனக்கே ஒரு நொடி வியப்பா இருந்துச்சு. அடையப்பா, இவ்வளவு திட்டங்களை தொடங்கி இருக்கோம்னு எனக்கே மலைப்பாதான் இருந்துச்சு. ஊடக இத்தனை துறைகளை இவ்வளவு சாதனைகளை நடந்திருக்கான்னு அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. 1-2 நாள் சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நாம அவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துறோம், சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல முடியல. அடுத்த டார்கெட் செட் பண்ணிக்கிட்டு முன்னோக்கி போறதால எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த முடியல.
ஒரு சாம்பிளுக்கு பெரிய நகரங்களை செஞ்சிருக்கக்கூடிய முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களை மட்டும் சொல்றேன். மதுரையில் ஒத்த செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸ் மாதிரி இல்லாம சொன்ன தேதிக்கு முன்னாடியே சென்னையில கட்டி முடிச்ச 6 லட்சம் மக்களுக்கு மேல பயனடையக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கோவையில் செம்மொழி பூங்கா பணிகள் நடைபெற்று வருது. மதுரைக்கு கலைஞர் நூலகம், ஜல்லிக்கட்டு அரங்கம், சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அருங்காட்சியகம், குமரிமுனையில் வள்ளுவருக்கு சில கண்ணாடி இழைப்பாலம், எல்லா மாவட்டத்திலையும் தொழில் பூங்காக்கள், டைடல் பார்க்குகள், பணிபுரியும் பெண்களுக்கு தோழி விடுதிகள்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பெருமித அடையாளங்களை உருவாக்கிட்டு வரோம். நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைகிறதுக்கான வெற்றி பயணம் தொடங்கினதை இந்த திருச்சியில் இருந்து தான். மறந்திருக்க மாட்டீங்க, 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த விடியலுக்கான முழக்க மாநாட்டில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான என்னுடைய விஷன் அறிவிச்சேன், என்னுடைய கொள்கை அறிவிச்சேன். என்னன்னா, தமிழ்நாட்டை துறைவாரியா எப்படி உயர்த்துவோம்னு சொல்லி 7 வாக்குறுதிகளை அப்பொழுது நான் சொன்னேன். முதல் வாக்குறுதி, வளரும் வாய்ப்புகள், வளமான தமிழ்நாடு. இரண்டாவது வாக்குறுதி, மகசூல் பெருக்கம், மகிழும் விவசாயி. மூன்றாவது வாக்குறுதி, குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர். நான்காவது வாக்குறுதி, அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம். ஆறாவது வாக்குறுதி, எழில்மிகு மாநகரங்களில் மாநிலம். ஆறாவது வாக்குறுதி, உயர்தர ஊரக கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கை தரம். ஏழாவது வாக்குறுதி, அனைவருக்கும் அனைத்துமான தமிழகம். இந்த 7 வாக்குறுதிகளை பெரும்பாலானவற்றை இந்த 4 ஆண்டுகளிலே நாம் எட்டி இருக்கிறோம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 9.69 விழுக்காடு என்பது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத வளர்ச்சி. இந்தியாவில் நாம் தான் நம்பர் 1, நாம தான். வேளாண்மைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பாசன பரப்பும் விளைச்சலும் அதிகமாகி சாதனைகளை படைச்சிக்கிட்டு இருக்கிறோம். தனி பட்ஜெட்டும் தாக்கல் செய்கிறோம் சட்டமன்றத்தில். அதே போல கல்வி எடுத்துக்கிட்டா, புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற நம்ம புரட்சி திட்டங்கள் காரணமா உயர்கல்வியில சேர்றாங்க, எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது. அதுவும் இந்தியாவோட சராசரியை விட 2 மடங்கு அதிகம். தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல 5இல் 1 பங்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு ஒன்றிய அரசே ரிப்போர்ட் தராங்க. காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணெய் நிறுத்தும் போன்ற திட்டங்களால பள்ளி கல்வியில பெரும் வளர்ச்சியை பார்க்கிறோம். மாணவர்கள் இடைநிற்றல் குறைஞ்சிருக்கு, சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு, அட்டெண்டன்ஸ் கூடி இருக்கு. மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா, நம்முடைய தொலைநோக்கு திட்டமான மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தி ஐநா விருதையை வாங்கியிருக்கிறோம். நகரங்களை மட்டுமல்ல, கிராமங்களையும் வளர்த்திருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேலாக சமூக நீதி அரசை உருவாக்கி இருக்கிறோம். எந்த பிரிவினரும் விட்டு போக கூடாதுன்னு கவனமா செயல்பட்டு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின பழங்குடியின, சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர், விளிம்பு நிலை மக்கள்னு எல்லாருக்குமான ஆட்சியாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி நாட்டுக்கு எடுத்துக்காட்டா திகழ்ந்து கொண்டிருக்கு. நாடு போற்றும் 4 ஆண்டு, தொடரட்டும் இது பல்லாண்டு அப்படின்னு சொன்னோம். அடுத்த வர ஆண்டுகள்ல இப்போ நான் சொன்ன சாதனைகளெல்லாம் நாமளே பீட் பண்ற மாதிரி இதைவிட பெரிய சாதனைகளை படைப்போன்னு உறுதியா சொல்றேன். இதைத்தான் நம்முடைய அரசியல் எதிரிகளால் தாங்கிக் கொள்ள முடியல. அவங்களோட கடந்த ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சின்னதா ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் பாருங்க.
அவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு 10 வருஷத்துல. 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுக்க உழவர்கள் போராட்டம் நடந்தப்போ அவங்க அந்த போராட்டத்தை இழிவுபடுத்தி பேசினாங்க. அதுவும் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பேசினார். காவேரி நீர் உரிமையை பெறவும் உச்ச நீதிமன்றத்தில் உறுதியான வாதங்களை எடுத்து வைக்கல. அதனால உழவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த துயரம்லாம் நடந்துச்சு. இலங்கை தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்தம் உச்ச நீதிமன்றத்தில் உறுதியான வாதங்களை எடுத்து வைக்கல. அதனால உழவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த துயரம்லாம் நடந்துச்சு. இலங்கை தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் அதிமுக ஆதரிச்சு வாக்களிச்ச ஒரே காரணத்தால் தான் அது நிறைவேறிச்சு. நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் பத்தி எரிஞ்சுது. ஏன் ஜிஎஸ்டிக்கு தலையாட்டி நம்ம அரசோட உயிர் மூச்சான வரி விதிப்பு உரிமையும் போச்சு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளன்னு பொதுமக்களே கொண்டு குவிச்சாங்க. ஏன் இதையெல்லாம் இப்ப நினைவுபடுத்துறேன்னா, அப்படிப்பட்ட இருண்ட ஆட்சியிலிருந்து 4 ஆண்டுகள்ல நம்ம விடியல் ஆட்சி எப்படி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.